மேடையில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இந்த இந்த செகண்ட்ல வந்து நீங்க கடைசிக்கணும். அது என்னங்க அது பெரியதமா இருக்குது. ம். இப்போ அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கூட எழுதி வச்சு தான் படிப்பாங்க. ஓகே ஓகே, உலக அரங்குல நீங்க வந்து ஐநால போய் பேசினா உங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. யூ ஹவ் டு டேக் அ பிரிண்ட் அவுட். அந்த பிரிண்ட் அவுட்டை முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுலேருந்து தான் படிப்பாங்க. அதுதான் சரியான முறை. ஓகே எழுதி வச்சு படிக்கிறாரு அது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது சிறுபிள்ளைத்தனமான ஆர்குமெண்ட்டுங்க. எழுதி வச்சு படிச்சா என்ன? இப்போ நீங்க வந்து 3/4 மணி நேரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம், எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஓகே எழுதி வச்சு படிக்கிறதுல எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாம சொல்லிட்டு வரலாம். புரியுது. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த செகண்ட்ல வந்து நீங்க வந்து இவங்களை பார்த்து பேசணும், இந்த கையை அசைக்கணும், அப்புறம் வந்து உயிர் வணக்கம்னு இத்தனை தடவை 3 தடவை அந்த 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 வந்த போட்டோகிராஃபே அதுல வந்து அந்த டெக்ஸ்ட் அவ்வளவு கிளீனா இருந்துச்சா? நீங்க பாத்திருப்பீங்க. என் கண்ணுக்கு அது தெரியல. பிளரா தானே இருந்துச்சு. யாரு கண்ணுக்கு அது அவ்வளவு கிளீனா தெரிஞ்சது? ஓகே ஓகே. இப்ப யாரு போய் சொல்றான், எவன் உண்மை சொல்றான்? புரியுது. இங்க உள்ள ஒரு சில அரசியல் தலைவர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே ஸ்பீச் ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்கறது தான். ஓகே. எனக்கு தெரிந்தவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஸ்பீச் ரைட்டரா இருந்திருக்காங்க. அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதை இவங்க பார்த்து அதை உள்வாங்கிட்டு பேசுவாங்க. இதுதான் 90% ஆஃப் த பொலிட்டிஷியன் இப்படிதான். ஓகே. ஜெயலலிதா கூட வந்து செய்வீர்களான்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் தான் திருப்பாங்க. சொன்னார்களே செய்தார்களா அப்படின்னு கேட்பாங்க, அடுத்த பேஜ் தான் திருப்பாங்க. இப்போதைய முதல்வரும் வந்து எழுதி வச்சுதான் படிப்பாரு, துணை முதல்வர் எல்லாம். இதுல என்னங்க தப்பு இருக்கு? 3/4 மணி நேரத்தை ஒருத்தன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசணும்னு அவசியம் இல்லை.